நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. விளக்கம். இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இனி முக்கிய செய்திகள். டெல்லி போலீஸ் அதிகாரி என கூறி பெண்ணிடம் 52 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை. நெருங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஸ்டார் குடில்கள் விற்பனை அமோகம். தாவேகா இணைய திட்டமா? புதுச்சேரியில் KPY பாலா விளக்கம். இனி விரிவான செய்திகள். டெல்லி போலீஸ் அதிகாரி போல் பேசி பெண்ணிடம் 52 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் அந்த பெண் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி டெல்லி போலீசார் தொடர்பு கொள்வர் என கூறினார். இதையடுத்து சிறிது நேரத்தில் பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டெல்லி போலீஸ் என அறிமுகப்படுத்தி பேசியுள்ளார். அதில் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட பணத்தை அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் 52 லட்சம் ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் விழாவில் பங்கேற்ற KPY பாலா தாவேகாவில் இணைய திட்டமா என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை என்றும் படையப்பா ரீரிலீஸ் நானும் பார்த்தேன் என தெரிவித்தார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தேடல் சேவகன் அமைப்பிற்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸை நடிகர் KPY பாலா வழங்கினார். இந்த ஆம்புலன்ஸ் பயன்படுத்த பணம் எதுவும் கிடையாது, மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஆம்புலன்ஸை வழங்கிய பாலா தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலா, எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை, சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே, கடைசி வரைக்கும் சம்பாதிப்பதை சேவை செய்ய வேண்டும் என்றார். மேலும் விஜய் கட்சியில் சேர இருப்பதாக கேள்விக்கு அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை, கடைசி வரை சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என பாலா தெரிவித்தார். தொடர்ந்து படையப்பா ரீரிலீஸ் சிறப்பு காட்சியை நானும் சென்று பார்த்தேன் என தெரிவித்தார். கடைசி வரை நம்ம சம்பாதிக்கிறத பண்ணிட்டே இருக்கோம், அதை பண்ணிட்டே இருப்போம், அது நம்ம ஒண்ணுமே இல்லை. ஐயோ அதானே, நமக்கு அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, அவனுக்கு பெரிய ஆள் இல்லை, நான் ரொம்ப சாதாரண ஆள். நான் சம்பாதிக்கிறது கடைசி வரைக்கும் சினிமாவில் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே மக்களுக்கு செய்யணும், அவ்வளவுதானே. புதிதாக கட்டப்பட்ட லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார். கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு காவல் நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடை வீதிகளில் ஸ்டார் உள்ளிட்ட கிறிஸ்துமஸ் குடில் அமைக்க தேவையான பொருட்கள் விற்பனை தொடங்கி மும்முரமாக நடைபெற்று வருகிறது.
கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகின்ற 25ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி புதுச்சேரி நகர பகுதியான ஜென்மராக்கினி பேராலயம் அருகே உள்ள மிஷின் வீதியில் பொதுமக்களை கவரும் வகையில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு தொங்கவிடப்பட்டுள்ளன. இதேபோல கிறிஸ்துமஸ் மரம், குடில்கள் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள், குழந்தைகளை கவரும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், பலவிதமான அலங்கார விளக்குகளும் அலங்கார பொருட்களும், வாழ்த்து அட்டைகள் மற்றும் ஏராளமான பரிசு பொருட்களும் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஏராளமானோர் ஆர்வமுடன் வாங்கி சென்ற வண்ணம் உள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளதால் வீட்டில் குடில் ஜோடிக்க தேவையான பொருட்களை ஆர்வமுடன் கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களும் மத பாகுபாடின்றி வாங்கி செல்கின்றனர். எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் கலெக்ஷன் நிறைய கொடுத்துருக்கோம் சார். ஸ்டார்ஸ் வந்து ஒரு 600 மாடல் கொடுத்துருக்கோம். பேப்பர் ஸ்டாரு, அதே மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டாரு, சைனீஸ் ஸ்டாரு, அதே மாதிரி சைனீஸ் டூமு கொடுத்துருக்கோம். கிறிஸ்மஸ் தாத்தா 1 அடியிலேருந்து 5.5 அடி வரைக்கும் கொடுத்துருக்கோம் சார். அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து 60 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி செராமிக்கு குடில் செட்டு 1200 ரூபாயிலேருந்து 28,000 ரூபா 30,000 ரூபா வரைக்கும் இருக்குது சார். செராமிக் இட்டாலியன் குடில் செட்டு. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தொழில் செய்வதற்காக புதுச்சேரிக்கு வரவில்லை என்றும் புதுச்சேரி மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவே அரசியல் கட்சி தொடங்கியுள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய மக்கள் மன்றம் என்கிற பெயரில் இயங்கி வந்த மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியாக மாற்றி அதற்கான கொடியையும் தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட படகுகள் மூலம் கடலில் அணிவகுப்பாக நின்று தனது கட்சியின் கொடியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிமுகப்படுத்தினார். நீலம், வெள்ளை, சிவப்பு நிறத்தில் கையில் வேலேந்திய சிங்கம், 6 நட்சத்திரங்கள், நெற்கதிருடன் LJK என பதிக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சி கொடிக்கு மும்மத பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் வந்து பணம் சம்பாதிக்க போவதாக சிலர் புரளியை கிளப்பி வருவதாகவும், புதுச்சேரியில் அடிப்படை உள்ளிட்டவைகளுக்காக கஷ்டப்படும் மக்களுக்காக கட்சி தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இங்கு உயிரை காக்கும் மருந்தில் கூட ஊழல் நடைபெறுகிறது, அதனை நாங்கள் தான் வெளிக்கொண்டு வந்தோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஆளும் அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் சிண்டிகேட் போட்டுக்கொண்டு மக்கள் பிரச்சினை தொடர்பாக கேள்வி கேட்பதில்லை என்றும், லோக்கல் அரசியல் செய்ய வரவில்லை, புதுச்சேரிக்கு வரவில்லை, உலக வரைபடத்தில் நம்பர் 1ஆக புதுச்சேரியை மாற்ற வந்துள்ளதாகவும், மக்களை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்துள்ள நிலையில் அவர்களுக்கு நல்லது செய்ய வந்துள்ளதாகவும், படித்து முடித்த பின்னர் இளைஞர்கள் அரசியலுக்கு யாரும் வரும் எண்ணம் இல்லை, யாரோ போடும் சட்டம் என்ன என தெரியாமல் யாருக்கோ வேலை செய்து வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட புதுச்சேரி வரவில்லை, ஊழலை ஒழித்து சிங்கப்பூர், டென்மார்க் போன்ற நாடாக புதுச்சேரியை மாற்றுவேன் எனவும், இந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் 5 ஆண்டுகள் பின்தங்கி விடுவோம், வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால் இளைஞர்கள் வழிமாறி செல்வதாகவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். நீதிபதி GR சுவாமிநாதன் பதவி நீக்க தீர்மானத்தை கண்டித்து காரைக்காலில் வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப நாளன்று உச்சி பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு வரும் நிலையில் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரி மதுரையை சேர்ந்த ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 120 MPக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். இதில் புதுச்சேரி MP வைத்தியலிங்கம் முதலாவதாக கையெழுத்திட்டுள்ளதை கண்டித்தும், தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காரைக்காலில் பாஜக வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் ராபர்ட் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா வருடா வருடம் கொண்டாடப்படும். அதன்படி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றது. இதில் லெமன் இன் தி ஸ்பூன், பந்து வீச்சு, மாற்றுத்திறனாளிகள் வாகனத்தில் பைக் ரேஸ், வட்டப்பந்து வீச்சு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை துறையின் ஊழியர்கள் செய்திருந்தனர். வரிச்சிக்குடி ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு பொது பூஜை. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையை ஒட்டி மதியம் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற ஐயப்பன் பொது பூஜையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. தலத்தெரு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு ஐயப்ப பொது பூஜை சக்தி வேணுகோபால் குருசாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி ஐயப்பனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. ஐயப்ப பூஜையினை சேகர் குருசாமி, சோமு குருசாமி, வைத்தி குருசாமி ஆகியோர் வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்து 147 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு எந்த இலாகாவும் இதுவரை ஒதுக்கவில்லை. இது சம்பந்தமாக 2 முறை கவர்னர் கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கின்றேன். கடந்த வாரம் கூட துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். ஆனாலும் நடவடிக்கை இல்லை. இந்தியாவில் இலாகா இல்லாத ஒரு அமைச்சர் புதுவையில் தான் இருக்கிறார். இந்த விஷயத்தில் முதல்வர் ரங்கசாமி தன் ஜனநாயக கடமையை ஆற்ற தவறிவிட்டார். தனது சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அமைச்சருக்கு இலாகா ஒதுக்காத காரணத்தினால் இலாகா இல்லாத அமைச்சருக்கு மக்கள் வரிப்பணம் வீணாக செலவு செய்யப்படுகிறது. இது மக்களை ஏமாற்றும் செயல். அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாகா ஒதுக்கவில்லை என்றால் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்க கோரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்தார். ஏம்பலத்தில் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்புடன் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம், கொம்பாக்கம், ஏம்பலம், திருவள்ளுவர் நகர் அருள்மிகு வள்ளி தேவசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மகா கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், கலச பூஜை, புண்ணியாகவாசம், வாஸ்து சாந்தி, முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், ரக்ஷா பந்தனம், 2ஆம் கால பூஜை, கோபூஜை, பூர்ணாகதி, யாத்ராதானம், கடப்புறப்பாடு, விமான கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக தனி அதிகாரி மற்றும் திருப்பணி குழுவினர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பாரதி அறக்கட்டளையின் வெள்ளி விழாவில் பாரதி மக்கள் மன்றத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புரட்சிகர தேசிய கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 144வது பிறந்தநாளை கொண்டாடும் வகையிலும் தமது வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையிலும் பாரதி அறக்கட்டளை இன்று புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள பாரதி நினைவகத்தின் எதிரில் ஒரு சிறப்பான நிகழ்வை நடத்தியது. நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பாரதி அறக்கட்டளையின் புதிய மக்கள் தொடர்பு முன்னெடுப்பான பாரதி மக்கள் மன்றத்தை முறைப்படி தொடங்கி வைத்து பாராட்டினார். இந்த நிகழ்வில் ஏராளமான அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் பாரதி ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் எள்ளு பேரன் நிரஞ்சன் பாரதி, பாரதி அறக்கட்டளை நிறுவன தலைவர் ராஜகோபால் சுவாமி, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் தரணிக்கரசு, டாக்டர் S. செல்வநாதன் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த கொண்டாட்டங்களின் முக்கிய அம்சங்களில் ஒன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் 150வது பிறந்தநாள் விழாவிற்கான ஆயத்த குழுவை அமைப்பதாகும். வரும் ஆண்டுகளில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே பாரதியின் உணர்வை திறம்பட முன்னெடுத்து செல்வதற்கும் அவரது புரட்சிகரமான மரபு எதிர்கால சந்ததியினருக்கும் உத்வேகம் அளிப்பதை உறுதி செய்வதற்கும் ஒரு விரிவான செயல் திட்டத்தை வகுப்பதற்காக இந்த குழு தனது தொடக்க கலந்துரையாடலை நடத்தியது. காரைக்காலில் புதிய சோஃபா ஸ்டுடியோவை அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற நிறுவனமான செல்வி ஸ்டோரின் மற்றொரு நிறுவனமான சோஃபா ஸ்டுடியோவை பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு சோஃபா ஸ்டுடியோவை திறந்து வைத்தார். திறப்பு விழாவை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதியதாக திறக்கப்பட்டுள்ள இந்த சோஃபா ஸ்டுடியோவில் பல்வேறு விதமான உள்நாட்டு, வெளிநாட்டு சோஃபாக்கள் பல்வேறு வண்ணங்களில், பல்வேறு வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளது. மலிவான விலையில் தரமான சோஃபாக்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளதாக நிறுவன உரிமையாளர் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி போலீஸ் அதிகாரி என கூறி பெண்ணிடம் 52 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை. நெருங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஸ்டார் குடில்கள் விற்பனை அமோகம். தாவேகா இணைய திட்டமா? புதுச்சேரியில் KPY பாலா விளக்கம்.